ராத்திரி 12 மணி. நான் பகலெல்லாம் வேலை பண்ணிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன். எனக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் டோட்டலாக நல்லா தூங்கிட்டு இருந்தேன். கரெக்டாக டைம் போக போக ஃபோக்கஸை தூக்கின்னு போயிட்டு மிரர் மேலே வச்சாங்க, கண்ணாடி மேலே வச்சாங்க, அடுத்து வீட்டு மேலேயே வச்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சு இருங்க பார்க்கலாம். அப்புறம் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் ஏஞ்சிச்சு. ஸோ அவன் ஏஞ்சி அவன் நம்ம மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறான். மாப்பிள்ளை நார்மல் லைஃப்லேயே பேசுகிறேன் பூங்கயா ஒரு மாதிரி இருக்குது. திருப்பி ஃபோக்கஸ் இதில் வச்சுக்கிறானுங்கோ. ஓகே, டோர் ஓப்பன் ஆகிக்குது, மிரர் ஓப்பன் ஆகிக்குது, அப்படியே போகலாம் இருங்க. நானும் ரொம்ப தூங்கத்தில் இருந்தேன். என்னடா இது தூங்க கூட விட மாட்டேங்கிறானு. சரி ஏஞ்சி போவோம். இந்த ஐயா வேற தூங்க கூட விட மாட்டேங்குது. வெளியே யாருனாக்குறாங்களா? யாரும் இல்லை. சரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். நான் ஒரு பைத்தியக்காரன், வெளியே யார் இருப்பான்னு பேசிக்கிறேன். பகல் நாடிக்கு வேலை ஜாஸ்தி இருக்குது. நான் திருப்பி காற்று வருது. காற்று வேற, காற்றுக்கு அப்பப்போ திறந்துடுது. என்னடா இது சத்தம்? என்னது இது? அம்மா பயமாக்குது. என்னடா இருக்குது முன்னாடி? டைமண்ட் கண்ணில் அடப்போங்கடா. டே டைமண்ட் கண்ணில் எவனோ ஒருத்தங்கிறான் பிச்சைக்கார. யாரா நீ? டேய் உங்கள் அப்பா மோனே மூஞ்ச காட்டுறா. நான் அங்கேயே பார்த்துட்டேன் மூஞ்சி வித்தியாசமாக தான் இருக்குது. டேய் மூஞ்சா காட்டுறா எப்பா. ஐயோ பிஷி ஏன்னா வாயில் கை வச்சுக்கங்க. நான் இவனடா ராண கூடுற மாதிரி இருக்கிறான். மாப்பிள்ளை நீ பயப்படுறது எனக்கே கலக்குது மாப்பிள்ளை. டே போயிட்டான்டாப்பா, முடிஞ்சு அவ்வளோதானா? ஓகே, ஆளை காணோம். எங்கடா? எங்கேயும் காணோம். எங்கடா? எனக்கே பயமாக்குதுடா. பேக் டு டிவி தமிழ் சேனல். ஏனிங்க இந்த வீடியோவில் எதாச்சும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ கேமில் தான் ப்ளே பண்ண போகிறேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெமோலாம் இல்லை. ஆக்சுவலாக இந்த ஒரு கேம் இருக்குதானே எனக்கு தெரில. நான் எங்கேயும் யூடியூப்லாம் போடல, அப்படியே வந்திருக்கேன். என்ன நடக்கும்னு எனக்கும் தெரில. இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா அலர் விட்டுக்கிறானுங்க. ஸோ என்ன அம்மா இவனே திரும்புகிறான், எதுக்கு திரும்புகிறானே தெரில. சத்தம் கேட்குது, வந்துடுவானுங்களா? நம்ம எதுக்கும் உஷாராக இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே உட்காந்துன்னு போயிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கிராண்ட் சாப்டர் 3 கேம் டெவலப் பண்ண போனேன். ஸோ அப்போ தான் எனக்கு என்னடா வெளியே வந்தால் எலும்பு கொண்டு வர மாட்டேங்குதியா. சரி இங்கேயே உட்காந்துரும். ஸோ கிராண்ட் சாப்டர் 3 டெவலப் பண்ணி போயிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம சாப்டர் 3 நம்ம இன்னும் போடவே இல்லை. கரெக்டு தானே? ஸோ அது ப்ளே பண்ணலாம் போடலான்னு வந்தேன். சரி டெவலப் பண்ணலான்னு வந்தேன். அப்போ தான் இந்த கேம் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே. ஓகே என்னாச்சு தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆக்சுவலாக டைம் நான் பார்த்தீங்கன்னா 2:45 வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ஸோ எனக்கு வீட்டில் ஒரு தடுக்குன்னு சவுண்டு எங்கேயும் வித்தியாசமாக கேட்டுச்சா. நான் வேறு என் பெட்ரூமில் இருக்கிறேன்னா சம்மந்தமே இல்லாமல் பாத்ரூம் வந்துச்சு. சாரி இது பெட்டு கீழே சவுண்டு வச்சு மாப்பிள்ள அதான் பொக்குன்னு வச்சு என்னடா இருக்குன்னு கீழே போய் பார்த்தா அது இந்த பூனை குட்டிங்க. ஆனால் பைத்தியக்காரனாகி எல்லாரும் பை கொடுத்துறானுங்களே அப்படின்னு நினச்சிக்கினா. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். நம்ம காமனாக எல்லா சாமியும் கும்பிட்ற மாதிரி அல்லாலேருந்து கிறிஸ்டின்லேருந்து இந்து வரையும் எல்லா சாமியும் கும்பிட்டேன். எப்போ சாமி எல்லாரும் என்னை காப்பாற்றி விட்டுருக்கு மாப்பிள்ள. நான் எந்த விதத்தில் போகிறேன்னு தெரியல. சரி ரைட்டு வெளியே போன பிறகு தான் சீனே இருக்குது. இதுக்கப்புறம் அவன் எப்படி இருப்பான் நான் முன்னாடி பார்த்துட்டான். ஆனால் ராண கூட்டுற மாதிரி இருக்கான்யா. ஐயோ தனியாக ஒன்றும் ஒருத்தன் பேசுகிறான்யா ஆத்தி. ஆனால் என்ன பைத்தியக்காரனாயே மாப்பிள்ள மாட்டிக்கிட்டு போற மாப்பிள்ள பிச்சு டம்முக்குன்னு ஓப்பன் ஆகுதியா டோரு. ஐயோ வெயிட்லாம் பண்ணக்கூடாதா டோர் கிட்ட போயிட்டு போகலாம். என்னடா ஓப்பன் பண்ண அன்லாக்குடு. ஓ இங்கே என்னமோ கேக். ஓகே இதுதான் அது பேட்லாக் கீ. இந்த கீ எத்தனை போய் போடணுமா? நான் அதில் இல்லை மாப்பிள்ள அன்லாக்குடு. ஓ இதுதான் அதுக்கான கீயா? ஓகே. ஆஹா சவுண்டு வந்துச்சுடா இங்கேருந்து. உஷாரா நம்ம இந்த சைடு ஓடிடலாம். ஓகே ஐயோ இங்கேருந்து சவுண்டு வருது. ஐயோ முடிச்சாட்டு
ஐயோ வந்துட்டா. ஐயோ பைத்தியக்காரன் வரான் பின்னாடி வர எங்கேயும் போடுறேன். என்ன நடக்குதுன்னே தெரியல மாப்பிள்ள. ஐயோ இது வேற எங்கெங்க சவுண்ட் வருது. எல்லா டோரும் லாக் ஆகிக்குதேடா. க்ளோஸ் ஆடா பைத்தியக்காரனாயே. என்ன ப்ரோ டெமோ கேம்ப்ளனா கேம்ப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்த மாப்பிள்ள. ஏதோ உனக்கு இது என்னடா பிளாக் ஆயிடுச்சு. ஓ ஐத்தினால மேலே போயிடுமா? என்ன எஸ்கேப் தெரியாம உள்ள வந்துட்டு மாட்டிக்கிட்டு. சரி ஓகே இப்போ கீழே போகலாம். டே 2 தானே இது. ஆனால் தோறுத்துறான் சுளுக்கு பை மாதிரி ஏதோ கையில் வச்சுருக்குறான். என்னன்னு தெரில. இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ ஃபீஸ் வந்துடுவானா? நான் டக்குன்னு சவுண்டு கேட்குது. வரானா என்ன இல்லைன்னே தெரில. ஓகே இதுலேயும் ஒன்றும் இல்லை. என்னடா ஒரு இது இருக்கலாம்டா. இது என்னடா இப்படி இருக்குது. அடா போங்கடா ஓப்பன் பண்ணுவோம். அதை போகிறான்யா. இது என்னடா இது? அவன் அப்படி போகிறான். இங்கே என்னமோ இருக்குது மாப்பிள்ள. தொட்டா சவுண்டு வருது. இருங்க இப்படி சைடில் போகணும்னு நினைக்கிறேன். இந்த டோர் க்ளோஸு. ஓகே இங்கே என்னமோ கேட்குது. என்னன்னு தெரியலது. என்ன கீ இது? கிச்சன் கீயா? எதுக்குன்னு தெரில. சரி நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். அந்த கீழே இப்போ கை வைக்க தேவையில்ல. எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே போட முடியாது. வரானா இவன் வேற ஏதோ பேயை பார்த்து இந்த மாதிரி தான் வரான். எதுக்கான கீன்னு தெரியலங்க. இது இப்படி வந்துட்டுனே ஃபியூஸ் இருந்துச்சு அங்கே. இது எதுக்கான கீ? ஆமாங்க கிச்சனுக்குள்ளே தான் வந்து. ஐயோ ஒளியறதுக்கு இடம் இல்லையா? க்ளோஸு. ஆஹா எங்கெங்கே வரனே. ஐயோ முட்டு சண்டு. இங்கே உட்காந்துக்கிட்டா சாமி. ஐயோ பாத்திரம் மாப்பிள்ளவன். ஆஹா தரமா மாட்டினாங்க. அங்கனமா கீது என்னது அது? என்ன இல்லைன்னு தெரில. எந்த கேமு என்ன அங்கே இருக்கடா மாப்பிள்ள. ஐயோ பாடி கீழே உட்காந்துக்கலாம் சாமி. நான் வரவே இல்லை வீர விளையாட்டுக்கு. அட பாவீங்களா. இருந்தாண்ட சவுண்ட் வந்துச்சு. வந்துட்டோன்னா இல்லையா? வரல மாப்பிள்ள. பக்குன்னு இருக்குடா. கிச்சன் கீ ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கே என்னமோ கேட்குறானுங்க. என்னன்னு தெரில. போயிட்டு இருப்பானா என்னது இது? என்னமோ கேட்குறானுங்க. என்ன இல்லைன்னு தெரில. ஓகே ஓப்பன் பண்ணுவோம். அங்கே என்னமோ இருக்குது. என்னது இது? ஃப்ரிட்ஜு ஃபீஸ் இருக்குது. அப்புறம் அது இங்கே ஏதோ ஒரு கீ இருக்குது. ஆஹா இது வேறு ட்ரூக்குன்னு சவுண்ட் வருது. எங்கேருந்து வருதுன்னே தெரில. பயமாக இருக்குதுயா. எதனா ஒரு கேம் முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டேன்னா கூட பயம் இருக்காது. இதுதான் ஹோஸ்ட் அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தைரியமாக போய் ப்ளே பண்ணலாம். இதில் அவன் எப்படி கொஞ்சம் கொடூரமாக இருக்கிறான். பனி முஞ்சி வாங்க மாதிரி இருக்கிறான். கொஞ்சம் பொக்குன்னு இருக்குது. போகலாம் மாப்பிள்ள. சனி இதே திரும்பிட்டு உயிர் எடுக்கிறான். இது தானா திரும்புதியா? எதுக்கு திரும்புதுன்னே தெரியலையா? எங்கேருந்தாண்டா சவுண்டு வந்து தொலைது. இங்கே பாருங்களேன் அதுவே திரும்புதுங்க. நான் திரும்பவே இல்லைங்க. ஏன்? ஐயோ அதுவே திரும்புது. இவன் வர்றது அந்த அளவுக்கு தெரியவே மாட்டேங்குது. எதுக்கு திரும்புதுன்னே தெரியல. கேமில் நிறைய பிரச்சனைக்கு தான் என்னன்னு தெரியல. ஆனால் ஆடு ஜாஸ்தி வருது கொஞ்சம். ஆனால் கேம் வெறித்தனமாக இருக்குதுயா. என்ன எஸ்கேப் பண்ணணும்லாம் தெரில. பட் போவோம். என்னென்ன பண்ண முடியுமோ எதனா பண்ணலாம். பட் ஆனால் இது எஸ்கேப்புக்கான வீடியோ கிடையாது. இப்போயும் சொல்லிட்டாங்க. ஏன் மாப்பிள்ள அப்படின்னா ஃபன்னியாக பார்க்கணும் பாருங்கள். இப்போ கிராணி இம்புட் லாக் வச்சுக்கிறான். டோர் எஸ்கேப்லாம் அங்கே தான் நான் என் சைடு இந்த ஒருனே அனலைஸ் பண்ண முடியல மாப்பிள்ள. சென்டரில் குத்த வச்சு உட்காந்துட்டா. மூளையில் முனியாண்டி உட்காந்த மாதிரி, மூளையில் முனிசாமி உட்காந்த மாதிரி வந்துட்டான்டா. கொப்பனை ஒதுக்கிட்டே அப்படியே மேலே ஓடிடுறதான். நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். பூசாரிக்கு பூசை ஓட்டணும் ஒலி குச்சி மாதிரி இருந்துங்கன்னு இந்த தொத்துறாயா. ஆஹா இது வேறு ட்ரூக்குன்னு காட்டி குத்துருதுங்க சவுண்டு வந்து. இப்போ இப்படி போனோன்னா ஐயோ எதை தள்ளி விட்டனே. டோர் க்ளோஸு. ஐயோ இங்கே வந்து மாட்டிக்கிறேன் மாப்பிள்ள. இப்போ ஸ்ட்ரைட்டாக டோர் ஓப்பன் பண்ணான்னா இன்பதிருச்சு அம்புட்டு தான். டே ஜெஃபே விட்டுறா. ஒல்லி குச்சிக்கு இது கடைக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கிற. வந்தானா கன் எடுத்து ஒரே சுடாமல் அவன் கை பேக்கெட்டில் எது போகிறான். கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தான் வாழ்க்கையில் உருப்படி. ஆனால் இப்போ நான் இங்கே எதுனா போய் சவுண்டுக்குன்னு குத்துட்டுனா அவன் ஜாஃப் ஆகிட மாட்டான். அப்புறம் பீஃப் ஆகிடுவான் மாப்பிள்ள. புளிய மரத்துக்கு அடி தோப்பில் அப்படியே போவோம்.
ஆளை காணோம். இது ஓப்பன் பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியல. என்ன கீ கேட்குறானுங்கோ? இந்த கீழே நான் எங்கடா போய் தேட? ஐயோ, சென்டரில் காலை வச்சா எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆகும்ட்டு. இங்கே கீழே போதா? ஓகே, இது அந்த ரூம் தானே. இங்கே ஏதோ ரூம் அடேங்க அப்பா, என்னடா எல்ப்புன்னு போட்டு இந்த அளவுக்கு ரண கொட்டுறமா அவனை சா வச்சுக்கிறான். இது என்ன ரூமு? இது என்னமோ கீ கேட்குறானுங்களே. ஓகே, போய் சவுண்ட் எது கேட்குதியா? தனியா பேசுறான் இவன். டேய் பைத்தியக்காரா, போறான் போறான் போறான். ஐயோ பார்த்துட்டான்டா. அண்ணா நானே சரண்டர் ஆயிடுறா. குத்திடாத கும்பிடி ஆக்கி வாயா, அட பண்ணி முடிஞ்சு வாயா. பைத்தியக்காரனா ஒண்ணுமே பண்ண முடியாது மாப்பிள்ள. நம்மளே சரண்டர் ஆகிற விட்ட ஒரு ஆப்ஷனே இல்லை. அங்கே எதுனா கையில் இருந்தா வச்சு எதுனா பண்ணலாம். இதுக்கு வெளியே போனால் கொஞ்சம் பயத்தோடயே இருக்குதியா. பயத்தில் பேச கூட வர மாட்டேங்குது. இது வேற ட்ரூப்புன்னு சவுண்டுக்கு போட்டு காட்டி கொடுத்துருதுங்க. இங்கே மேலே இருக்கிறானா, எங்கே இருக்கிறான், எந்த இடத்துல உக்காந்து? அடியேங்க அப்பா, கரெக்டாக போய் இன்பத்திரிச்சு கொடுக்குறேன் பாரு. அவனுக்கே நான் ஷாக் கொடுக்குறேன் பாரு. இது எப்படி இது? ஐயோ, எங்கே போகணுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக ஓடி போய் கீழே புரிஞ்சுக்கிட்டா. எங்கடா வர? எங்கடா வர? டே பாடு. சிட்டு சாரிங்க, மன்னிச்சுக்கங்க. பாடுன்றது கெட்ட இடத்துல தானே. டே பைத்தியக்காரா. ஐயோ வச்சு செய்யறாயா, தக்காளி தொக்கு செய்யற மாதிரி நம்மள. ஓகே சப்தனா, நம்மள எப்படி செய்யறாருன்னா, இப்போதைக்கு ஒரு அவங்க வீட்டில் ஏதோ செஞ்ச மாதிரி செய்யறான். பைத்தியக்காரன் வெறி கொண்டு துரத்துறான். பெயிண்ட் அடிக்கிற மூஞ்சிலாம் வியாபாரம் ஆகாது. இப்போ கண்டிப்பாக சாப்டர் 2 போடுவேன். ஆனால் ஆட் ஜாஸ்தி வருது, அதுதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. மற்றபடி கேமுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் மேலே கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கினாலே போதும். இங்கே தானே ஒரு ரூம் இருக்குது. க்ளோஸ் த டோர். கிச்சன், பாத்ரூம். பரவாயில்லடா அப்பா, கிராணி கேமோட வசதிலாம் இல்லைங்க. என்னங்க இது? கிராணி கேம்லேயாச்சும் கொஞ்சம் ரண கொட்டுறோமா? எப்பா விட்டுரு, அது கொஞ்சம் டேஞ்சர் ஆகுது. மாப்பிள்ள பக்கத்துலேயே நிற்கிறான் போலுக்குடா. ஐயோ இவன் ஏன் இப்படி திரும்புறான்? எங்கடா போனா? போய் மாட்டிக்கிட்டேன்டா. அட பாவி, இப்படி போயிடுவோம். மேலே போகலாமா? ஐயோ பைத்தியக்காரனை பின்னாடி ஐயோ ஒளியது கூட இடமே. ஐயோ ஓகே எத்தனை ஃபைனலி இதை முடிக்கல. த லாஸ்ட் டே, நம்மளுக்கு சாம்பிராண்டி காட்டுறதுக்கான டே. இன்னிலேருந்து டிவி தமிழன் ஒருத்தவன் காலியாக போகிறான். அது எதில்? த ஜாப் கில்லர். ஒரு வானாங்கிட்டடா. சத்தியமா எனக்கே கடுப்பாவதியா. ஒரு வானாலாம் என்னை தோர்த்துதுங்க. இது மேலே தாங்க எப்போ பார்த்தாலும் உக்காந்துக்கிறான். பொண்டாட்டி கிட்டே மேலே இருக்குதுன்னா இது எதுக்கு இந்த கீனே தெரில. அது அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். எங்கே தாண்டா வரையத்தை குரு தொலையாண்டா. ஐயோ வந்துட்டாடா. அட பைத்தியக்காரனாயே, இன்பதிர்ச்சி கொடுக்குறானே மாப்பிள்ள. சாப்டர் 2 வருமானு தெரில. ஓகே போட ட்ரை பண்ணுறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பாய்.